This video is sponsored by SBO Digital Marketing. It's a mobile based part time job. It's a best work from home opportunity. If you're willing to join and further details, kindly contact the given WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 11ல் இருக்க 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் என்னென்னா, the probability distribution of a random variable is given below. ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஸோ ரேண்டமாக ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து 0 1 2 3 4 5 6 7 வரைக்கும். P of capital X which is equal to small x 0க்கு 0, 1க்கு k, 2க்கு 2k, 3க்கு 2k, 4க்கு 3k, 5க்கு k square, 6க்கு 2k square, 7க்கு 7k square plus k. Then find P of 0 less than x less than 4ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் போட்டுக்கலாம். ப்ராபபிலிட்டினாலே நமக்கு வந்து ஈவெண்ட் என்ன தான் 1 தான் வரும். ஸோ அப்போது இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம். 0 ப்ளஸ் எனி திங் அந்த நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அதனால் நம்ம 0 லீவ் பண்ணிவிட்டு மீதி இருக்க நம்பர்ஸ்லாம் எடுத்துக்கிறோம். கே ப்ளஸ் 2k ப்ளஸ் 2k ப்ளஸ் 3k ப்ளஸ் k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ஸ்கொயர் ப்ளஸ் 7k ஸ்கொயர் ப்ளஸ் k விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நம்ம கே எல்லாம் ஆட் பண்ணலாம். கே ப்ளஸ் 2k 3k, 3k ப்ளஸ் 2k 5k, 5k ப்ளஸ் 3k 8k, அப்புறம் இங்கே ஒரு கே இருக்குது 9k ப்ளஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் 2k ஸ்கொயர் 3k ஸ்கொயர் 3k ஸ்கொயர் ப்ளஸ் 7k ஸ்கொயர் 10k ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே இருக்கிற 1 வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -1 ஆகும். ஸோ இதை வந்து பவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 10k ஸ்கொயர் ப்ளஸ் 9k -1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 9k எப்படி பிரிக்கலாம்? ப்ளஸ் 10k மைனஸ் கேன்னு பிரிக்கலாமா? 10k ஸ்கொயர் ப்ளஸ் 10k மைனஸ் k -1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு டேர்மில் பாருங்கள், கேவும் 10ம் சேமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே ஒரு கே இருக்கும் ப்ளஸ் இங்கே 1 இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து -1 காமனாக வெளியில் எடுக்கிறாங்க. அப்போ தான் இங்கே k + 1 இதுவும் சேமாக இருக்கும். ஸோ -1 காமனாக எடுத்தால் k + 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கேயும் k + 1 இருக்குது, இங்கேயும் k + 1 இருக்குது. ஸோ k + 1 நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? 10k -1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ 2 ஃபேக்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். k + 1 ஈக்குவல் டு 0. +1 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா -1. ஸோ கேவோட வேல்யூ என்னது? 1 -1. நெக்ஸ்ட்டு 10k -1 ஈக்குவல் டு 0. இந்த -1லேருந்து ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா +1. மல்டிப்ளைல இருக்க 10 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட். k ஈக்குவல் டு 1/10. கேவோட வேல்யூ மைனஸாக இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வாய்ப்பில்லை. ஸோ கேயோட வேல்யூ 1/10 இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? P of 0 less than x less than 4. 0க்கும் 4க்கும் மத்தியில், அதாவது நடுவில் இருக்கிற அர்த்தம். ஸோ 0க்கும் 4க்கும் நடுவில் என்ன இருக்குது? k 2k 2k. ஸோ இதை ஆட் பண்ணலாம். k + 2k + 2k. ஸோ k + 2k 3k, 3k + 2k வந்து 5k விச் இஸ் ஈக்குவல் டு 5k ஓட வேல்யூ என்னது? 1/10. 5 × 1 5. 5/10 வந்து 5 1s are 5, 5 2s are 10 which is equal to 1/2. ஸோ ஈக்குவல் டு 0.5. 0.5 எப்படி வந்ததுன்னா 1 வந்து 2ஆல் பண்ண முடியாது. ஸோ நான் 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ அதை வச்சு இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 5s are 10. ஸோ 10 - 10 0. ஸோ எனக்கு டெசிமல் என்ன வந்திருக்குன்னா 0.5. அதுதான் வந்து ஆன்சர். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.